பாட்டு, ஆராதனை பாட்டு கேட்டது உடனே என்னுடைய ஸ்பிரிட் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அபரிதமாய் ஆசீர்வதித்து பரிசுத்த ஜனக்கூட்டமாய் கர்த்தர் அவங்கள பெருக பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே இன்றைக்கும் கூட நீங்க எங்களோடு பேசுங்க. பாவத்தை குறித்து ஆண்டவரே, பாவம் எவ்வளவு ஒரு அப்பா பயங்கரமான ஒரு சோதனை. பாவத்துக்குள்ள விழுந்தனா அதுல இருந்து வெளியே வர முடியாம எத்தனை பேரு, அதுல இருந்து மீள முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இந்த பாவத்துக்குள்ள போய் எத்தனையோ விதமான பாவத்துக்குள்ள அவங்க வீழ்ந்து போயிடுறாங்க. அதுல போய் வீழ்ந்து போனவங்க அதுல இருந்து வெளியே வர முடியாம ஆஹ் எவ்வளவு தத்தளிக்கிறாங்க. அவங்களுக்காக கர்த்தர் எவ்வளவு பரிதாபப்படுறீங்க. அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தாவே அப்படியே பாவத்திலிருந்து தூக்கி விடுகிற பிள்ளைகளாக நீங்க மாற்ற வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறரை தூக்கி விடணும். கஷ்டத்துல, வேதனையில, பாடுகள்ல விழுந்து கிடக்கிறவங்களை அவங்க தூக்கி விடணும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பலவான்களா நீங்க அவங்களை மாத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்து, அதன் வல்லமையை குறித்து நாங்க அறியாமல் அதிலிருந்து நாங்க வெளியே வர முடியாது. அதுல இருந்து நாங்க எங்களை தப்பித்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாம எங்களால தப்பித்துக் கொள்ள முடியாது. முடியவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பாடமாக நீங்க கற்றுக் கொடுக்க போறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். அடியேனையும் தாழ்த்துகிறேன், ஒப்புக்கொடுக்கிறேன். எனக்கும் சொல்லித்தாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் கத்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாப்பா, குட்டிகளா, என்னுடைய செல்ல தம்பி தங்கைகளா, உமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது பாவத்துடைய விளைவுகள். வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். நிறைய இன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்குது. அதனால உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். தமிழ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு ப்ரொஃபிஷியன்சி இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி நீங்களும் என்னைய மாதிரி தான் ஸ்ட்ரகிளிங்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு I will try to convey whatever God has conveyed to me. Praise the Lord. இப்போ நம்மளுக்கு எப்பவுமே தெரியும், the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ சம்பளம் யாருக்கு கொடுப்பாங்க? மாசமெல்லாம் வேலை செஞ்சவங்களுக்கு தானே சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ பாவத்தை வந்து வேலை செய்யறோமா என்ன? இல்லையா? பாவத்தை கஷ்டப்பட்டு தான் நம்ம வேலை செஞ்சுதான் அதை நம்ம நம்ம செய்யறோம் இல்லையா? பாவம் வந்து பார்த்தா ரொம்ப இனிப்பா, ரொம்ப பழம் மாதிரி, ரொம்ப கனி மாதிரி சுவையா இருக்கலாம், சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம பாவம் செய்யறதுக்கு முன்னால ஆண்டவர் நம்மள பல விதத்துல நம்மள தடுத்து நிறுத்துறாரு. நம்மள வந்து அதுக்குள்ள போக விடாதபடிக்கு நிறைய சிக்னல் கொடுக்குறாரு, சயின்ஸ் கொடுக்குறாரு. இதுக்குள்ள போகாதன்னு எச்சரிக்கிறாரு. நிறைய விதத்துல சொல்லுவாரு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு பாவத்துக்கு போறோம் தெரியுமா? சோ நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகளா, ஒரு வாலிப பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு பாவத்தை குறிச்சு அவ்வளவா நிறைய தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா தான் இருப்பீங்க. நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். நான் வந்து போய் இந்த மாதிரி வேசித்தனம், விபச்சாரத்துல நான் போய் விழுவேனா? அப்படித்தானே சொல்லுவீங்க. கண்டிப்பா. எல்லாரும் அப்படிதான். நம்ம இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் நான் விழவே மாட்டேன். அது மாதிரி இந்த போதைப் பொருள் அடிமைக்கு நான் போய் விழவே மாட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட வார்த்தை நான் பேசவே மாட்டேன். இப்படித்தானே பேசுவோம். ஆனா அதுல எவ்வளவு ஈஸியா நம்ம போய் விழுந்துருவோம்னு நம்மளுக்கே தெரியாது. பிகாஸ் நம்மளுடைய எதிராளியான பிசாசானவன் நம்மளை விட நம்ம இங்க இருக்கிறது 70, 80 வருஷம், 100 வருஷம் தான் மேக்சிமம் இல்லையா? ஆனா அவன் ஆதி முதற்கொண்டு இங்கதான் இருக்கான். அவன் வந்து எத்தனை வருஷங்களா, 2000 வருஷத்துக்கு மேல இந்த உலகத்துல அவன் தானே இருக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புளும் தெரியும். இந்த உலகத்துல வந்துட்டு மரிச்சு போனவங்க, பெரிய பலவான்கள், ஜம்பாவான்கள், பரிசுத்தவான்கள், பாவிகள் எல்லாமே தெரியும். எப்படி எவனை எந்த இடத்துல அட்டாக் பண்ணா அவன் விழுவான் அப்படின்னு அவனுக்கு
அவனுக்கு ரொம்ப இட் இஸ் லைக் எ ஜோக் ஃபார் ஹிம். அவன் வந்து எல்லாருடைய சரித்திரத்தையும் அங்க எழுதி வச்சிருக்கான். உங்க பேரெல்லாம் ஜஸ்லினா? ஜஸ்லின் உன்னுடைய ஆதி அந்தம். உங்க அம்மா, அப்பா என்னென்ன, எப்படி, அவங்களுடைய நேச்சர் என்ன, அவங்க எந்த இடத்துல விழுந்து போனாங்க, அங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஜெஸ்லின்ற பேருக்கு முன்னால அப்பாவுடைய கேரக்டர்ஸ், அம்மாவுடைய கேரக்டர்ஸ், அம்மா எங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்க, அப்பா எதுலலாம் விழுந்து போவாங்க, சாப்பாட்டுல விழுந்து போவாங்களா, இல்லாட்டினா தூக்கத்துல விழுந்து போவாங்களா, இல்லைன்னா ஜெபிக்கிறதுல கொஞ்சம் ம தட்டுனாலே ஜெபத்தை விட்டுருவாங்களா, பைபிள் வாசிக்கிறது விட்டுருவாங்களா, இது எல்லாமே அவன் அங்க எழுதி வச்சிருக்கான். ஸோ உங்க அம்மா அப்பாவுடைய அந்த சரித்திரத்துல பார்த்து அதுல இருந்து உங்கள அவன் கணிப்பான். இதெல்லாம் ஜெஸ்லினுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. காவேரி, முருகேசன், லிடியாவுக்கு, ரமேஷுக்கு, ரேகாக்கு, கவிதாக்கு, சஞ்சுக்கு, செரீனுக்கு, ஷாலினி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றது அங்க ஏற்கனவே நரகத்துல எழுதி வச்சுட்டு அவன் முன்னால வச்சு படிச்சுட்டு இருப்பான். நீ பரிசுத்த இப்ப இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய சரித்திரம் எல்லாம் எல்லாம் கேளு கேளு. அப்புறம் நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன். அந்த மாதிரிதான் சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். நம்மளும் அவனுக்கு எதிராக தான் சேலஞ்ச் பண்ணணும். ஆண்டவருடைய ஆவியானவராலே அவனை நம்ம வெல்லலாம். கண்டிப்பா வெல்லலாம். அப்போ நம்மளுடைய எது எது அட்வான்டேஜ், நம்ம நல்லா சாப்பாட்டுக்கு அடிமையா, சிக்கனா, பேசுவோமா, எதிர்த்து பேசுறதா, அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து பேசுவோமா, இல்ல டீச்சர்களை பரியாசம் பண்றோமா, பரியாசத்துல நம்ம பெரிய தேர்ந்தவங்களா, பரியாசம் பண்றது இந்த காலத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த காலத்துல இல்ல, நாங்க காலேஜ் படிக்கும்போது நாங்களும் அப்படிதான். ஒவ்வொரு சாரையும் நாங்க வந்து இமிட்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் பாவம் செய்யாமலே தெரியாமலே நாங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஒவ்வொரு டீச்சரை மாதிரியே நான் ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நான் ஸ்கூல் டேஸ்ல அந்த மாதிரிலாம் இருந்த நாட்கள் உண்டு. அப்ப நம்ம யாருமே சொல்லிட முடியாது நான் வந்து பாவம் செய்யலைன்னு. நம்ம எல்லாருமே பாவத்துக்கு அடிமைகள் தான். இமிட்டேட்டிங் அதர்ஸ், மேக்கிங் ஃபன் ஆஃப் அதர்ஸ். அப்புறம் அவங்க கருப்பின்னு சொல்றது, இவங்க மூக்கின்னு சொல்றது, இவங்க நெட்டைன்னு சொல்றது, குட்டைன்னு சொல்றது, இதெல்லாமே ஆண்டவர் படைச்சவங்கள நம்ம பேசுறதே பரியாசம் பண்றதா இல்லையா? ஸோ இதெல்லாம் தெரியாமலே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது கேட்டிருக்கேன். அவங்க ஜாலியா பேசிக்குவாங்க உள்ள பேசும்போது. ஏதாவது இவங்கள பத்தி சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க தெரியுமா? செத்துருவேன், கொன்றுவேன். இதெல்லாம் பாவம்னு தெரியாமலே நம்ம பிள்ளைங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அதோட கான்சிக்வன்சஸ். அது வந்து ஜாலியா என்னமோ ஒரு ஜாலி நினைச்சிட்டு பிசாசானவனுங்க வாயில பாவத்தை வச்சிருப்பான். ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் தெரியாது. பாவம்னு தெரியாமலே நம்ம செய்வோம். சரி. அப்போ த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். வி ஆர் ஹேவிங் நம்மளுக்கு ஒரு வேஜ், நம்மளுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது. பாவம் செய்யறதுனால ஒரு சம்பளம் கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம் தானே அர்த்தம். அப்ப நம்ம பாவத்துக்கு போய் ஊழியம் செய்யறதுக்கு நம்மளுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குமா? கண்டிப்பா விருப்பம் இருக்காது. ஆனா நம்மளுடைய எதிராளியானவன் நம்மளை என்ன பண்றான்? பாவத்துக்கு ஊழியம் செய்ய வைக்கிறான். நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிறான். நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை வேலை வாங்குறான். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை அறியாம பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளை அறியாம அவனுக்கு அடிமையா இருக்கோம். நம்மளை அறியாம we are obtaining the wages of sin. நம்ம சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை அறியாம, நம்மளுக்கே தெரியாது. எவ்வளவு ஒரு பரிதவிக்கப்படத்தக்க நிலைமை பார்த்தீங்களா? நமக்கே தெரியாது நம்ம பாவத்துக்குள்ள இருக்கோம்னு. ஸோ சில அடையாளங்கள் ஆண்டவர் வந்து பாவத்துக்குள்ள போறதுக்கு முன்னால சில அடையாளங்களை கொடுக்கிறாரு. ஸோ 3 விதமான காரியங்கள் இருக்குது. பாவத்தை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு 3 விதமான காரியங்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம எடுத்துக்கலாம். யாக்கோபு 1 அந்த வசனம். அந்த வசனத்திலே ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு என்கிட்ட. ஒரு வாரமாவே அந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குது. 14 1, 14, 15 இந்த 2 வசனம் தான். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ முதல் ஸ்டேஜ் வந்து இச்சை. இச்சைனா லஸ்ட். நம்மளுக்கு ஒரு லஸ்ட் தோணுது. அதனால அவன் இழுக்கப்படுறான். அடுத்தது அதுல போய் சிக்கிக்கிறான். அடுத்து அதனால சோதிக்கப்படுறான். 3ஆச்சா? 15ஆம் வசனம்.
பின்பு இச்சையானது கற்பந்தரித்து. அப்ப இந்த இச்சை வந்து சிக்குண்டுட்டான், சோதிக்கப்படும் போது என்னது? அது கற்பந்தரிக்கிறது. பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை அது பிறப்பிக்குது. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப எத்தன ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா பாவத்துக்கு? ஆண்டவர் சும்மா எல்லாரையும் விட்டுறதில்ல. யாரையுமே பாவத்துக்குள்ள வீழ்ந்து போணும்னு விடவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொண்டு வர்றது, பிசாசானவன் குடுக்குறது, அவன் மைண்ட் அட்டாக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட்டு அந்த லஸ்ட்ட குடுப்பான். அந்த லஸ்ட் மூலமா சுய இச்சை, செல்ஃப் அவனுக்கு அந்த செல்ஃப்ல அந்த லஸ்ட் இப்ப நம்ம சும்மா உட்காந்துருப்போம். திடீர்னு மைண்ட்ல தோணும். சிக்கன் அப்படின்னு. நம்ம சாப்பிட்டு தான் உட்காந்துருப்போம். நல்லா சாப்பிட்டுருப்போம். மறுபடியும் மைண்ட்ல வந்து அந்த சிக்கன், அந்த ஃப்ரை, அந்த ரெட் கலர்ல அப்படி தோணுன உடனே நமக்கு என்ன ஆயிரும்? ஆ, எனக்கு அது சாப்பிடணும் போல இருக்கு. உடனே நூடுல்ஸ் சாப்பிடணும் போல. அது அந்த மைண்ட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு அது கொண்டு வருவோம். அப்புறம் தான் அத சாப்பிடணும் போல. ஸோ அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெறைய அந்த மாதிரி சாப்பாட்டு ரீல்ஸ்லாம் நெறைய பார்ப்போம். பார்த்த உடனே நம்மளுக்கு அது சாப்பிடணும் போல தோணுமா? இல்லையா? கண்டிப்பா தோணும். அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த சாப்பாட்டு ரீல்ஸ்லாம் ரொம்ப பார்க்கவே கூடாது. அவசியம்னா பார்க்கலாம். ஏதோ ஒரு நீங்க குக் பண்றீங்களா? அப்ப நம்ம பார்த்துக்கலாம். பட் நாட் அதர்வைஸ் சும்மா 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 அத பார்க்கறதுனால என்ன ஆயிரும்? அந்த அந்த இதுக்குள்ள போயி, அந்த பாவத்துக்குள்ள போயி நம்ம வீழ்ந்துருவோம். அது அதிகமா சாப்பிடுறதும் பாவம் தானே! லஸ்ட் இட் இஸ் ஆல்சோ அது ஒரு சாகாத அது என்னது? ரொம்ப பெரிய பாவம். பெரிய பாவத்துல அது இன்க்ளூட் ஆயிருக்குது. அந்த ரொம்ப சாப்பிடுறது. அதனால ரொம்ப சாப்பிடக்கூடாது. அளவா சாப்பிடணும். அ அதுல தான் நம்மள நெறைய பேர வீழ்த்துறது பிசாசு அந்த சாப்பாட்டுல தான் வீழ்த்துறான். ஸோ இந்த இச்சைய தூண்டுறதுனால, அதுல இழுக்கப்படுறான். அதுல போய் சிக்குண்டு சோதிக்கப்படுறான். அப்ப இந்த இச்சை வந்து இட் ஸ்டார்ட்ஸ் குரோயிங். அப்படியேவும் வளர ஆரம்பிச்சிருது. அப்ப அது பாவமா வந்துருது. பாவமா பிறப்பு அது உருவாகிருது. அதுக்கப்புறம் அது பூரணமாகறத பத்தி அடுத்த ஸ்டேஜ் பார்ப்போம். இப்ப நம்ம வந்து பார்க்க வேண்டியது அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான். அப்போ சிஸ்டர் அந்த அ இது போடுறீங்களா சிஸ்டர்? ஸ்தோத்திரம். அப்போ நம்மளுக்கு வந்து பாவங்கிறது கேக்குதா நான் பேசுறது? செல்வி ஜோயல் சிஸ்டர் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஐய்யய்யோ! யாருக்கும் கேக்குது கேட்கல. சிஸ்டர், கேக்குது கேக்குது. சரி, 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 சரி. ஒண்ணுமே சத்தமே இல்லையா? அதனால. அப்போ பாவங்கிறது 3 ஸ்டேஜஸ். முதல் ஸ்டேஜ் ஸ்லீப்பிங் ஸ்டேஜ். ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்ல ம் நம்ம விழுகிற மாதிரி, சறுக்கி விழுகிற மாதிரி ஸ்லிப் ஆக போறோம் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஏன்னா, லஸ்ட் மைண்ட்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த பாவத்துக்குள்ள விழ போறேனோ அப்படின்னு தோன்றிரும். நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்ப இப்படி தெரிஞ்ச உடனே என்னலாம் நடக்குது? வாட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன்? அப்படின்னு நமக்கே நெறைய சேஞ்சஸ் தெரியும். நம்மளுக்குள்ளயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்லயே தெரியும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீழ்ந்துட்டு இருக்கோம்ன்னு. அடுத்த ஸ்டேஜ் வந்து இதிலிருந்து நீங்க வெளியில வரும்போது, இத முடிச்சுட்டு வரும்போது தான் ஸ்ட்ரக்லிங் வித் சின். ஸ்ட்ரக்லிங் ஸ்டேஜ். யூ ஆர் கோயிங் டூ ஸ்ட்ரகிள் வித் சின். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டூ நீ அ அ நீங்க அந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்லயே அதுல அவேர்னஸ் ஆகி அத விட்டு வெளியில வந்து ஓடல. யோசேப்பு எப்படி தன்னுடைய கார்மெண்ட்ஸ் அவனுடைய அந்த மேல் அங்கிய விட்டுட்டு ஓடுன மாதிரி நம்ம ஓடல. கண்டிப்பா அடுத்த ஸ்ட்ரக்லிங் ஸ்டேஜ்க்கு போயிருவோம். இப்ப யோசேப் மாத்திரம் நெனச்சு பாருங்க. அந்த பொ அந்த போத்திபாருடைய ஒய்ஃப் அவங்கள்ட்ட வந்து இச்சைய தூண்டி, "நீ வா" அப்படின்னு கூப்பிடும்போது, இந்த யோசேப்பு வந்து அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் இடம் குடுத்திருந்தாங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிருப்பான். அப்படியே நேரவ தப்பிச்சு தான் யோசேப்பு வெளியில ஓடி வந்தது. அது எவ்வளவு வைஸ் ஹி இஸ் நோ. அந்த இடத்துலருந்து ஓடி வந்தது பாவத்தை காணும்போது எதை கண்டவாறு காணும் மாதிரி நம்ம ஓடி வரணும். பாம்பை கண்டது மாதிரி பாவத்தை கண்டபோது அவன் ஓடி வந்ததுனால தான் அவன் தப்பிச்சான். அதே மாரி தான் நம்மளும் பாவத்தை காணும் பொழுது அந்த இடத்த விட்டு நகர்ந்துரணும். 4 பேர் சேர்ந்து காலேஜ்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்திலேயே நிக்கக்கூடாது. அதத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு வந்து சங்கீதம் 1:1ல சொல்லியிருக்கிறார் இல்லையா?
தெளிவா ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அந்த இடத்திலேயே நீ நிக்காத. இடத்துல நின்னா தானே அடுத்த ஸ்டேஜ்க்கு நீ போவ. அடுத்து ஸ்ட்ரக்லிங் ஸ்டேஜ்க்கு போவ. பாவத்துல போயி ஸ்ட்ரகிள் பண்ணுவ. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்ப 3 சொல்லிட்டாங்க ஆண்டவர். அங்க ஆலோசனையில நடக்காத, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத. அந்த இடத்துல அவன் அவன் அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கானா நிக்காத. உன்னைய எப்படியோ அங்க போய் கொண்டாந்து நிறுத்திட்டான் அந்த இடத்துல. நீ அடுத்து வந்து இந்த பாவத்துல நீ நீ நீயும் குடிச்சுதான் ஆகணும். உனக்கும் ஊத்தி குடுப்பாங்க. குடிச்சா நீ என்னடா பெரிய நீ ரொம்ப ஒழுங்காடா. எல்லாம் பேசுவாங்க. பரியாசம் பண்ணுவாங்க. அந்த பரியாசக்காரர் உட்கார இடத்துல நிக்காம, நீ வந்து ஓடி வந்துரணும். நீ ஓடி வர்றதுக்கு உனக்கு ஒரே ஒரு ஒரு வழி இருக்குன்னா, அது என்னன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்துல நீ பிரியமா இருந்தன்னா, நீ பாவத்திலிருந்து வெளிய வந்துரலாம். அவருடைய வேதத்திலே நீ தியானமா இருந்தேன்னா, நீ கண்டிப்பா பாவத்திலிருந்து நீ தப்பி வைக்கப்படலாம். அவருடைய வேதத்துல நீ வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தேன்னா, கண்டிப்பா நீ அதிலிருந்து தப்புவிக்கப்படுவாய். ஆனா வேதம் மாத்திரம் உன் கையில இல்ல. அந்த ஆயுதம், வேதம் என்பது உன்னுடைய ஆயுதம். அது உன் கையில இல்லன்னா, தப்புவிக்க முடியாது. நீ அதிலிருந்து வெளிய வரவே முடியாது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. அப்ப வசனம் மாத்திரம் தான் நம்மள பாவத்திலிருந்து காத்துக்கொள்ற ஒரு ஒரு ஆயுதம். வசனம்ங்கிறது ஒரு ஒரு இட் இஸ் அ வெப்பன் அகைன்ஸ்ட் சின். வசனம். அ அம் இவ்ளோ வயசாயிடுச்சு எனக்கும். இன்னைக்கு கூட வசனம் தான் எனக்கு ஆதாரம். ஸோ வசனத்த வச்சு தான் காலையில எந்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இத சொன்னோம்னா தான் படுக்கை விட்டு எந்திரிக்கிறதுக்கு பெலன் இருக்குது. இப்ப வசனம் தான் ஆதாரம். வசனத்த வச்சு தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், இந்த வசனம். அப்போ ஒருத்தன் வந்து இந்த பாவத்திலிருந்து வெளிய வரணும் அப்படின்னு உன்னைய பாவத்திலிருந்து நீ எப்படி காத்துக்கொள்ளப் போற? அப்படின்னா, அந்த வேதத்தினுடைய வசனங்கள் தான். அப்போ துன்மார்க்குடைய ஆலோசனையில போய் நடக்கக்கூடாது. அவன் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில இருக்கும்போது, இந்த Thursday ஆயிடுச்சுனாலே போதும். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பரபரப்பாயிரும். வாலிப பிள்ளைகள். பெண்கள பத்தி தான் நான் சொல்றேன். நான் மெட்ரோல போயிட்டு இருக்கும்போது, ம் பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க பிள்ளைக. அ அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தது. அது சொல்லுது. ஐயோ! நான் வரலங்க்கா, நான் வரலங்க்கா" அப்படின்னு. உடனே பக்கத்துல இருக்க பொண்ணு, "அதெல்லாம் இல்லடி, நீ வந்து தான் ஆகணும். என்ன நெனச்சுட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லுது. அப்போ "நீ வரலைன்னா நாங்க வந்து உன்னைய வந்து எங்க இதுலயே சேர்த்துக்க மாட்டோம். உன்னைய தனிமைப்படுத்திருவோம்." என்னென்னமோ சொல்லி பயமுறுத்து. இந்த பொண்ணு நான் வரலைன்னு அழுகுது. என்னன்னு கேட்டா கடைசில அது ஃப்ரைடே நைட் ஆனா அவங்க ஏதோ பார்ட்டிக்கு போறாங்க. அங்க வந்து ம் அ அ லெஸ்பியன் இந்த பெண்களோட பெண்கள், அசுத்தமான உறவுகள். இந்த மாதிரி. இந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. அது பிடிக்காட்டினாலும், இவங்க அங்க போய் தான் ஆகணும். இந்த ஐடி கம்பெனில வொர்க் பண்றவங்க, அவங்க இந்த குரூப்பா போறவங்க, அவங்க போய் தான் ஆகணும். அப்போ இது வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல வச்சு அவங்க அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குது. இத நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு 10 பேர் சுத்தி நிக்கிறவங்க பார்க்குறோம். எவ்வளவு ஒரு பரிதவிக்கப்படத்தக்க நிலைமை பார்த்தீங்களா? அந்த பொண்ணால அத விட்டு வெளிய வர முடியாது. அவங்களுடைய அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லையா? சாப்பாடுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்குது. எங்கேயோ கிராமத்துல இருந்து வந்திருக்குது. வேலைக்காக ஐடி படிச்சுட்டு, அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்பணும். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு. போக பிடிக்கல. அப்போ பாவிகளுடைய வழியில நில்லாமலும், அ இந்த பிள்ளைய எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்றது? நாங்க அவங்களுக்காக நாங்க வந்து ஜெபக்குழுவுல நாங்க ஜெபிச்சோம். அந்த பிள்ளைய நிச்சயமா ஆண்டவரு தப்புவிச்சிருப்பாரு. எப்படியாவது அந்த பிள்ளை தப்பிச்சிருக்கும். இப்படிதான் நம்ம வந்து பாவ உலகத்துல தான் வாழ்றோம். நம்ம அதிலிருந்து விலக்கப்பட்டு, அதிலிருந்து தப்புவித்துக் கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தர் தான் நம்மள காப்பாத்தணும். நம்ம நீங்கலாம் ஒரு சிறு குழுவா இப்ப ஒரு 13 பேரு சேர்ந்திருக்கிறோம். சரி நீங்க எப்படியும் ஒரு 12, 10 பேராவது இருப்பீங்க இல்லையா? வாலிப பிள்ளைகள். நீங்க உங்கள ஆண்டவர் சூஸ் பண்ணி எதுக்கு கொண்டாந்து இங்க நிறுத்தியிருக்காரு? எதுக்கு இந்த ஒரு குழுவுல வந்து ஒரு யூத் மீட்டிங்ல கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு? நீங்க பரிசுத்த ஒரு ஜனமான்னு எழும்பணும். அதுக்காக தான் ஆண்டவருடைய வாஞ்சை.
ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டம் எழும்பணும். உங்களை ஆசாரியர்களாக அவரை எழுப்பணும். நீங்க உங்கள வச்சு ஒரு பெரிய படைய அவர் உருவாக்கணும். அவருடைய திட்டங்கள் பெருசு. உங்கள வச்சு அவர் செய்யப்போகிற திட்டங்கள் பெருசு. அப்போ இந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்ல அ இருந்து ஒருத்தன் வெளியில அவன் அதுலருந்து கடந்து போயிட்டான். அதுலருந்து வெளிய வர முடியாம போயிட்டான் அப்டின்னா, அடுத்து ஸ்ட்ரக்லிங் ஸ்டேஜ். ஹி வில் கோ இன்டோ சின். அந்த பாவத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம், அவனால அதுலருந்து வெளிய வர்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வெளிய ஓடி வந்துட்டான்னா தப்பிச்சுருவான். செகண்ட் ஸ்டேஜ் உள்ள போயாச்சு. சரி, இதுலருந்து எப்படி வெளிய வருவான்? இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அது எப்படி இருக்கும்? அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறம்போது அவனுடைய நிலைமை என்ன? அடுத்தது பாவம் அதுக்குள்ள நுழைஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் பாவத்துல மூழ்குனதுக்கு அப்புறம் he will go into the stinking stage. நாத்தம் அடிக்கும். அந்த ஸ்டிங்கிங் ஸ்டேஜ்க்கு போன உடனே நீ மரிச்சவன் தான். நீ வந்து உயிரோட இருந்தாலும் நீ செத்தவனா தான் இருக்க. சோ பாவத்த கண்டனா எது பாவம், எது நல்லது, எது கெட்டதுன்னு நமக்கு தெரியும். அப்படி தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆவியானவர்ட்ட கேட்டு, ஆண்டவரே இது பாவமா? இத நான் செய்யறதா? செய்ய வேணாமா? கேட்டு கேட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும் வாழ்க்கையில. அடுத்தது இப்போ அடுத்து போடுங்க சிஸ்டர் அடுத்த ஸ்லைடு. ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்ல வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. த சைன்ஸ் தட் யூ ஆர் ஸ்லிப்பிங். ஹவ் வாட் ஆர் த சைன்ஸ் தட் யூ ஆர் ஸ்லிப்பிங் அப்படின்னா, யுவர் பொசிஷன் இஸ் ஆல்டர்ட். நீ உன்னுடைய பொசிஷன் அங்க ஆல்டர் ஆயிடுது. அது எப்படி உன் பொசிஷன் ஆல்டர் ஆகுது அப்படின்னா, அ நீ வந்து ஒரு ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு ஸ்தானத்துல உன்னைய நிக்க வச்சிருப்பாரு. உன்னைய ஒரு ஸ்தானத்துல நிக்க வச்சிருப்பாரு. அந்த ஸ்தானத்துல இருந்து நீ வீழ்ந்து போயிருவ. அப்போ நம்ம ஸ்தானத்த தக்க வச்சுக்கிறது தான் பெரிய வேலை. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஸ்தானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்தானம் குடுத்திருப்பாரு. காட் ஹஸ் கிவன் எ ஒரு ஒரு ஸ்தானம் நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த ஸ்தானத்த நம்ம நிக்கணும். அந்த இடத்துல நிக்கணும். நின்னு ஜெயிக்கணும். அந்த இடத்த இப்போ ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, போர் நடக்குதுன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மிலிட்டரி கமாண்டன்ட்டோ, இல்லாட்டினா அங்க இருக்கிற கோஆர்டினேட்டரோ, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இடம் குடுத்துருப்பாங்க. நீ இந்த இடத்துல தான் நிக்கணும். நீ இங்க இருந்து ஷூட் பண்ணணும். இப்படிதான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அவன் நின்னு ஜெயிக்கணும் இல்லையா? ஸோ, அவன் வந்து அந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆயிடுது, அவன் பொசிஷன அவன் லூஸ் பண்றான். அவன் தகாத விதத்துல அவன் பொசிஷன் அவன் அவன் ஆவிக்குரிய பொசிஷன், அவனுடைய பரிசுத்தத்துக்குள்ள ஒரு பொசிஷன், அதுல விட்டு அவன் விலகிருவான். அடுத்தது பிரையாரிட்டி இஸ் ஆல்டர்ட். இவன் த பிரையாரிட்டி தட் ஹி வாஸ் கிவிங் டூ ஹிஸ் கித் அண்ட் கின் அது ஆல்டர் ஆயிரும். இப்ப அம்மா, அப்பா இப்ப உங்கள எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அம்மா, அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்திருப்பீங்க. அம்மா, அப்பா கிட்ட சொல்லாம நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. அந்த மாரி இருக்கும். பட் நீங்க வந்து பாவத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன ஆயிரும்? உங்களுடைய பிரையாரிட்டீஸ் மாறிரும். அம்மா, அப்பா கிட்ட இருந்து மறைப்பீங்க. நெறைய காரியங்களை சிம்சோன் எப்படி அவங்க அம்மா, அப்பா கிட்ட இருந்து மறைச்சான். அந்த அந்த மலை அந்த சிங்கத்துக்குள்ள இருந்த அந்த தேனை எடுத்து அவன் எடுத்துட்டு அவங்க அம்மா அப்பாக்கு குடுத்து அவங்களுக்கும் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுக்கும்போது, அவன் வந்து அத மறைச்சுருவான். அம்மா அப்பா கிட்ட இருந்து மறைக்கிறது தான் பெரிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த பாவத்துக்குள்ள வீழ்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தன்னுடைய தாய் தகப்பன் கிட்ட இருந்து ச நெறைய காரியங்களை மறைப்பாங்க. நீங்க யாரும் அப்படி மறைக்கிறீங்களா? யோசிங்க. என்னென்ன காரியங்கள்லாம் உங்களால அம்மா, அப்பா கிட்ட சொல்ல முடியல? 14 ஜட்ஜஸ் சாப்டர் 14 நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, சிம்சோன பத்தி சொல்லியிருக்குது. 5வதுலருந்து நான் 8வதுலருந்து வாசிக்கிறேன். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து, சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து, தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்தத் தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்கவில்லை? ஏன் சொல்ல பயந்துக்கிற? அப்படின்னா, இவன் நசரேயன். இவன் வந்து இந்த செத்த உடல்ல இருந்து செத்ததே தொடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவன் அதுலருந்து எடுத்து தேன் எடுத்து சாப்பிடுறான். அப்போ உனக்கு என்ன இவனுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜ் இவனுக்கு அந்த தேன் மேல இருந்த பற்று.
அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இவனுக்கு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால, இவனால அந்த இச்சையிலிருந்து வெளிய வர முடியலனால, அம்மா, அப்பா கிட்ட இருந்து அதை மறைத்தான். ஆனா இவன் யாரு? இவன் வந்து 20 வருஷமா பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி. இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் பயங்கரமான பலசாலி. அது வந்து சாப்டர் 15ல இருக்குது. லாஸ்ட் 15, 20ல இருக்குது ஜட்ஜஸ்ல. இவன் வந்து பெரிய நியாயாதிபதிங்க. இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன். சோ, இவன் அந்த இடத்துல ஒரு பெண்ணை கண்டான் பாருங்க. சிம்சோன் 14:1 14:1ல நியாயாதிபதிகள சிம்சோன் திம்னாத்துக்கு போய், திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, அவன பார்த்துட்டான். பார்த்த உடனே இவனுக்கு வந்து இச்சை ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப வந்து பார்த்துட்டு போயிட்டான். திரும்ப வரான். பார்த்துட்டு போயாச்சு அந்த பெண்ண பார்த்துட்டு. ஆனா திரும்ப வந்து தன் தாயையும், தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன். அவளை எனக்கு கொள்ள வேண்டும். அவள பார்த்துட்டேன். எனக்கு அவ வேணும். சோ இச்சை. இப்பலாம் ஈவன் நவ் இப்ப கூட அவன் வந்து ஜட்ஜஸ். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ். அவன் பெரிய நியாயாதிபதியா தான் இருக்கிறான். ஆனாலும் பிசாசு இவன புடமிடறதுக்கு வந்துட்டான். இது தே இ இது வந்து இவன் பாவத்துக்குள்ள விழுகிறதுக்கு வழியெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இவனை வீழ்த்துறதுக்கு. நீ சிம்சோனா இவனை எப்படி வீழ்த்திடணும்? ஏன்னா இவனுக்குள்ள இருந்தது ஒரு விசேஷித்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இவனுக்குள்ள வந்தாருன்னா, இவனுடைய பலம் ஒரே ஒரு கழுதையுடைய தாடை எலும்பினாலே இவன் 1000 பேரை கொல்றவன். இவன் பயங்கரமான பலசாலி. இவனை குறி வச்சான். அதோட இவன் தட தட தடன்னு விழுந்து பாவம் சிம்சோன். பட் அவன் ஆண்டவருடைய கிருபையினால ஜெயிச்சுட்டான் கடைசியில. அவன் உயிரோட இருந்ததை விட இவன் மரிச்ச போது செத்தவங்க ஜாஸ்தி. அவன் பெலிஸ்தரை இவனுடைய எதிரிகளை கொல்றதுக்கு தானே ஆண்டவர் இவனை எழுப்புனாரு. அந்த வேலையை முடிச்சான். அப்புறம் ஹீப்ரூஸ் சாப்டர் 11ல வந்து அவன் பேரு இன்க்ளூட் ஆயிடுச்சு. எப்படியோ இவன் வந்து ஒண்ணும் வீழ்ந்து போகல கடைசி வரைக்கும். ஆண்டவர் அவனை எப்படியோ கைதூக்கி எடுத்துட்டார். அவன் வந்து அந்த விசுவாசிகளின் பட்டியல்ல வந்தாச்சுல சிம்சோனு. சாலமோன் வரலைல. சாலமோன் வீழ்ந்து போனவரு வீழ்ந்ததுதான். எந்திரிக்கவே இல்ல. பொம்பளைகள 1000 பேரை கல்யாணம் பண்ணவர் தான். அதோட வீழ்ந்து போனவர் தான். சாலமோன் வரல. ஆனா சிம்சோன் வந்து விசுவாசிகளுடைய பட்டியல்ல வந்துட்டார். அப்போ நான் வந்து சிம்சோன் மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்லல. யோசேப்பு மாதிரி இருங்க. பாவத்தை கண்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வெளியில வந்துரணும். அப்போ நீங்க வந்து சிஸ்டர் இதுக்கு முந்தின ஸ்லைடு தான் சிஸ்டர் போடுங்க. இதுக்கு முந்தின ஸ்லைடு. அப்போ பொசிஷன் இஸ் ஆல்டர்ட், ப்ரையாரிட்டி இஸ் ஆல்டர்ட். அம்மா அப்பாவை வந்து அவங்க மறைப்பாங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து நிறைய அதான் ப்ரையாரிட்டி. நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க? அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? இல்லைன்னா வேற யாராவது உன் வாழ்க்கையில நுழைஞ்சிருக்காங்களா? அதை செக் இட் அவுட். அப்படின்னா ஜஸ்ட் அதை நிறுத்திடுங்க. இந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்ல நிறுத்திடுங்க. அடுத்தது 3வதாக யுவர் பவர். உனக்கு இருக்கிற வல்லமை அது வந்து டிப்ளீஷன் ஆயிடும். அது போயிடும். உனக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவலி நீ வந்து ஒரு வீக்கான பர்சன் ஆயிடுவா. யூ ஆர் நாட் ஏபிள் டு லவ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் சிப்லிங்ஸ் அஸ் பிஃபோர். அந்த அன்பு உனக்கு அவங்க மேல இருந்த அன்பு வெற்றி போயிடும். அதெல்லாம் செக் இட் அவுட். நீங்க செக் பண்ணுங்க. எனக்கு அன்பு வற்றி போயிடுச்சா? என்னுடைய சிப்லிங்ஸ் கிட்ட, இல்லன்னா எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு அன்பு வற்றி இருக்கிறான்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். உடனே அதுல இருந்து எழும்பி அதை உதறி தள்ளிட்டு எழும்பிருங்க. அது எந்த விதமான பாவம்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாலே காட் இஸ் கிவிங் யூ எ வார்னிங். அந்த பாவத்துக்குள்ள நீங்க நுழையறதுக்கு முன்னாலே ஆண்டவரு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தமா கொடுக்கிறாரு. இந்த மெசேஜ வந்து நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க. ஏன்னா நம்ம பாவத்துக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாலே இந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்லயே ஆண்டவர் நம்மள உஷார்படுத்தி நம்மள ஜாக்கிரதையோடு நீ இருன்னு சொல்லி நம்மள வந்து எச்சரிப்பாரு. அது எச்சரிப்பின் ஓசை. அப்புறம் அடுத்தது நம்ம வந்து சில பாவங்களை குறிச்சு நான் சொல்லுவோம். நான் இந்த மாதிரி பாவத்திலே விழமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுக்குன்னு ஒரு சில பிரின்சிபிள்ஸ் வச்சிருப்போம். அப்ப அந்த பிரின்சிபிள்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. டோன்ட் லூஸ் யுவர் பவர். இந்த பிரின்சிபிள்ஸுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கறத என்னைக்கு அதை நெக்லெக்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல யூஆர் லூசிங் யுவர் பவர் வென் யூஆர் நாட் கிவிங்
ப்ரையாரிட்டி டு யுவர் பிரின்சிபல்ஸ். உங்களுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் வச்சிருப்பீங்க, கோட்பாடுகள் வச்சிருப்பீங்க. அந்த கோட்பாடுகள்ல நிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஜெபியுங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அந்த கிருபைக்காக ஜெபிச்சு, நான் இதுல தான் நிக்கணும் ஆண்டவரே. நான் இப்படிதான் இருப்பேன். என் வாழ்க்கை நான் இப்படிதான், இதுதான் என்னுடைய வட்டம். இதுதான் என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு சொந்தம். ஆண்டவர் தான் சென்டர் ஆஃப் மை லைஃப். அப்படி இப்படிதான் இருக்கணும். நான் இந்த மாரி தான் இருப்பேன். நான் எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டேன். எக்ஸாம்ஸ்ல போய் நான் காப்பி அடிக்கவே மாட்டேன். அப்படியே நான் ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. பாவத்துக்குள்ள நான் விழமாட்டேன். இப்படி சர்டன் பிரின்சிபிள்ஸ் நமக்குன்னே வச்சிருக்கணும். அந்த பிரின்சிபிள்ஸ் ஸ்டிக் ஆன் டு த பிரின்சிபிள்ஸ். அடுத்தது சைன்ஸ் தட் யூ ஆர் சின்னிங். அடுத்தது காமிங்க சிஸ்டர். சைன்ஸ் தட் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் சின். அப்போ இந்த பாவத்திலிருந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வெளியே வர முடியலன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கலா நம்ம போயிருவோம். அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் எப்படி இந்த பாவத்துக்குள்ள இருக்கேன், நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, அந்த ஒரு சின் ஒரு ஒரு இப்ப எந்த பாவமே செய்யறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பயம். போவே மாட்டோம். ஐயோ! பயப்படுவோம், நடுங்குவோம். ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க, "ஏய் எல்லாரும் பண்றாங்கல்ல. நீ என்ன பெரிய ஒழுக்கமா? நீ என்ன பெரிய பரிசுத்தவானா? அ நீ என்ன பெரிய ஆளா? விடு. நீயும் தான் எல்லாரோடையும் நீயும் ஒண்ணுதான்." அப்படி சொல்லி நம்மள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நீ நடுக்கத்தோட தான் அந்த பாவத்த செய்வ. அதுக்கப்புறம் அது ஒரு தொடர்கதையா தொடர்ந்து வரும். இட் பிகம்ஸ் ரிப்பீட்டிங்லி நீ திருப்பி திருப்பி அதை செய்யும்போது என்ன ஆயிரும், அது ஒரு பாவம்னே உனக்கு தோணாது. அது வாழ்க்கையில ஒரு பலவீனமான ஒரு அம்சம் ஆயிரும். அந்த அது வளரும். அது வளரும்போது இந்த சிம்சன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிதான் அவன் ஒரு பெண்ணை கண்டான் திம்னாத்துக்கு அது வந்து சாப்டர் 14. அந்த பொண்ணு வந்து வேற அந்த பொண்ண வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்டர் 15 ஃபர்ஸ்ட் வெர்ஸ் பாத்தீங்கன்னா, சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண்ஜாதியை காண போய், நான் என் பெண்ஜாதியிடம் அறை வீட்டுக்குள் போவேன். அவன் போவான். அங்க போனா அவங்க அப்பா வந்து இல்ல, அவளை உன் பெண்ஜாதியை வேற ஒருத்தனுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னது. சாப்டர் 16 பாருங்க ஃபர்ஸ்ட் வெர்ஸ். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இவன் யாரு? நியாயாதிபதி. இவன் கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு நியாயாதிபதி. இவன் பயங்கரமான வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவன் பராக்கிரமசாலி. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், துணிகரமா காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு விபச்சார பொண்ணுகிட்ட போறான். அப்ப எவ்வளவு இவனுக்கு துணிகரம் இருந்தா இவன் ஒரு விபச்சாரி கிட்ட போயிருப்பான் சிம்சோன். பாருங்க, பாவம் நம்மள வந்து பவர்லெஸ் பீப்புளா கன்வெர்ட் பண்ணிருது. சோ யூ பிகம் பவர்லெஸ். பாவத்தை பத்தி ரொம்ப அசட்டையா நினைச்சுக்க கூடாது. நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு. சிம்சோன் எவ்வளவு பெரிய வல்லமையானவன். அவன மாதிரியா நம்மளுக்கு இருக்கு வல்லமை? அவன மாதிரியா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு இருக்காரு? அவ்வளவு வல்லமையா இருக்காரு? அவன் அப்படி விழுந்தானா நம்ம யாரு? நம்ம எவ்வளவு சீக்கிரம் விழுந்து போவோம். அப்போ சிம்சோன் அங்க போய் ஒரு வேசிக்கிட்ட போயிட்டான். திலைலால் அப்படிங்கிற ஒரு வேசிக்கிட்ட போய் அங்க போய் அவ மடியிலே படுத்துக்கிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் செகண்ட் ஸ்டேஜுக்கு போனதுனால அவன் எப்படி இருக்கான் சிஸ்டர்? அந்த ஸ்லைடு வேணும் சிஸ்டர், அது போடுங்க. அவன் எப்படி இருக்கான், அந்த ஹி பிகம்ஸ் ஒரு ஒரு அவனுக்கு அது ஹேபிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்தா அவளை எனக்கு பிடிச்சதுன்னு தான் சொன்னான். அடுத்தது அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்குன்னு போனான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்க அப்பா வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு சுழற்சி வந்ததுனால இவன் என்ன பண்ணிட்டான், இன்னொரு வேசிக்கிட்டே போயிட்டான். ஸோ இட் பிகம்ஸ் பர்சிஸ்டன்ட். ரிப்பீட்டடா அவன் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இட் ஹஸ் பிகம் அ பிளஷர் ஃபார் ஹிம். இனிமேல் அவனுக்கு அந்த பாவத்தை குறிச்சு பயம் இல்லை. அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமானதுக்கு அப்புறம் இட் மேக்ஸ் யூ ப்ரிசம்ஷியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மேக்ஸ் யூ ப்ரிசம்ஷியஸ்னா என்ன ஆனாலும் சரி எனக்கு அது வேணும். அது ஒரு துணிகரம் தரும். அது எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ்.
அப்படின்னு எப்படினாலும் அதை நான் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லி அந்த சந்தோஷத்துக்காக, அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக அந்த பாவத்திலேயே வீழ்ந்து போயிருவாங்க. நான் முன் போலவே நான் உதறிவிட்டு செல்வேன் அப்படின்னு சொல்லி இவன் என்னதான் நம்ம சிம்சோனு பரிசுத்த ஆவியினால நான் நிரம்பியிருக்கேன்னு சொன்னாலும் அந்த பாவத்தை விட்டு அவனால வெளியே வர முடியாது. இப்போ அவன் வந்து 3rd ஸ்டேஜுக்கு கடந்து போயிட்டான் சிம்சோன். அப்போ என்ன ஆயிருது, பாவம் அவனுக்கு மரணத்தை விளைவிக்கும்ன்றது தெரியாம, அது ஒரு ஒரு துர்நாற்றத்தை கொண்டு வரும்னு தெரியாம அவன் வந்து சிம்சோன் அந்த பாவத்துக்குள்ள விழுந்திருக்கிறான். இப்போ மறுபடியும் நம்ம அதே யாக்கோபு 1:14-15 1:14-15 பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிச்சிருச்சா? சிம்சோனுக்கு பாவத்தை பிறப்பிச்சாச்சு. அவன் இஸ் ஆல்ரெடி இன்டு சின் நவ். இப்போ பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப பாவம் இப்ப அவனுக்கு பூரணமாகுது. பூரணமாகும் போது என்ன ஆயிருது, இட் ஸ்டார்ட் ஸ்டிங்கிங். மரணம்னாலே ஸ்டிங்கிங் தானே. கொஞ்ச நேரம் தான். மரணம் ஆன உடனே என்னன்னு சொல்லிடுவாங்க, அது டெட் பாடின்னு தான் சொல்லுவாங்க. ஒன்ஸ் த ஸ்பிரிட் லீவ்ஸ் த பாடி இட் பிகம்ஸ் அ டெட் பாடி. அப்போ அது ஸ்பிரிட் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து உயிரோட இருக்கிறோம். ஸ்பிரிட் வெளியில போயிடுச்சுன்னா நம்ம ஒரு டெட் பாடி தானே. அப்போ இவன் பாவத்தினால என்ன ஆயிரான், இவன் வந்து ஸ்பிரிச்சுவலி ஹி இஸ் டெட். அப்போ துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிரும். அப்போ மரணம்ங்கிறது துர்நாற்றத்தை வீசுகிற ஒரு காரியம். முதலாவது பாவத்திலே வழுக்கி விழுந்துட்டேன். 2வது பாவத்திலே வீழ்ந்தே போயிட்டேன். 3வது நான் பாவம் பூரணமாகி அதுல நான் மரிச்சு போயிட்டேன். அதுல துர்நாற்றம் வீசுகிற நிலைமைக்கு வந்துட்டேன். இந்த நிலைமையில எனிதிங் டெட் இட் வில் ஸ்டார்ட் டு ஸ்டிங்க். உன் பக்கத்துல வரும்போதே எல்லாருக்கும் தெரியும், இவன் இந்த பாவத்துல இருக்கிறவன். எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் அடிக்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பையன் இருந்தான். பேரு பிரபாகர். இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்களேன். இத்தனை வருஷம் கழிச்சு பேரு ஞாபகம் இருக்குன்னா அப்ப எவ்வளவு ஃபேமஸா இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அவன் பக்கத்திலேயே போக மாட்டோம். அவன் அந்த பக்கம் நின்னு அங்க இந்த பக்கம் ஓடி போயிரும். ஏன்னா அவன் வந்து அவன் சிஎஸ்ஐ தெரியுமா? அவன் கிறிஸ்டியன் பாய். அதனாலதான் எனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கு. நாங்களாம் எவ்வளவு வருத்தப்படுவோம். ஐயோ, நம்ம கிறிஸ்டியன் பையன் இப்படி ஆயிட்டானே. அவன் பயங்கரமான ட்ரக் அடிக்ட். தன்னையே பெரிய ஆளா காமிச்சுக்குவான். அவனை பார்த்து நாங்கெல்லாம் பயப்படுறத பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். நாங்க காலேஜ் படிக்கும் போதே அவன் இறந்துட்டான். ட்ரக் அடிக்ட்ல. இது ஒரு சாதனையா? காலேஜ் படிக்கும் போதே இறக்குறது ஒரு சாதனையா? பெரிய பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு ட்ரக்ஸுக்கு அடிமையாகி மறிக்கிறது ஒரு சாதனையா? அந்த மாதிரி அப்போ இந்த பாவம்ங்கிறது இந்த மாதிரிதான். நம்ம பிரபாகர் நான் சொன்னேன்ல, அந்த பையன் மாதிரிதான். அவன் கற்பந்தரிச்சு பாவம் கற்பந்தரிச்சு அது பூரணமாகி அவன் வந்து மரணத்தையே விளைச்சிருச்சு அவனுக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் எங்களால மறக்க முடியல பாத்தீங்களா? அவன் எங்க இருப்பான் இப்போ? அதான் நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ எனிதிங் இந்த பாவத்துக்குள்ள நம்ம விழுந்து நம்முடைய ஆத்மா மரிச்சு போயிருச்சுன்னா, அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிஸ்டர் அடுத்த ஸ்லைடு போடுங்க. ஆ அடுத்த ஸ்லைடு. சைன்ஸ் தட் யூ ஆர் ஸ்டிங்கிங் டியூ டு சின். சயின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யுவர் ஹங்கர் இஸ் illusioned அப்படின்னா மாயையான ஒரு பசி. அப்ப தாவீதுக்கு இப்படிதான் உண்டுச்சு. மாயையான ஒரு பசி. அவனுக்கு தெரியும் இட் வாஸ் நாட் ரைட் டு கோ டு அந்த பெத்சிபால்ட்ட போறது ரைட் இல்லைன்னு தெரியும். அவ கல்யாணமானவ. அவ ஹஸ்பண்ட் வந்து அந்த மிலிட்ரி அவங்கிட்ட வேலை செய்யறான். இஸ் அ வெரி குட் பர்சன். அவனை என்ன பாடுபடுத்தினான். அவனை கடைசியில அவன் கையிலேயே அவனுக்கு மரண வாக்குமூலத்தை அனுப்பிச்சிருக்கான். எவ்வளவு பெரிய பாவம் தாவீது செஞ்சிருக்காரு. He knew it was detestable in the eyes of God. தானே தன்னுடைய நல்ல உண்மையான ஒரு சோல்ஜரை தானே கொல்ற அளவுக்கு பாவம் அவனை இழுத்துட்டு போகுது. அப்படி ஒரு இச்சை அவனுக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிருது, ஹார்ட் பிகம்ஸ் ஹார்டன்ட். நீ அந்த உன்கிட்ட இருக்க அந்த ஈவு இறக்கம் எல்லாமே போயிடும். உன்கிட்ட இருக்கிற அந்த எமோஷன்ஸோ அப்புறம் அது யூ வில் நாட் ஹவ் எனி ரிக்ரெட்ஸ் அட் ஆல். அதனால என்ன இப்போ அப்படி சொல்லுவாங்க. அதனால என்ன இப்போ, அது ஒன்றும் பாவம் கிடையாது, அதெல்லாம் நேச்சுரல் தான், எல்லாரும் பண்றதுதான். நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். ஸோ அது ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. செத்த இருதயமா மாறிடும்.
ஸோ டேவிட் ஹி வென்ட் டு தட் லெவல் வித் உரியா. அந்த தாவீதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமானவன். எப்படி ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா நம்மளுக்கு. நீ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீ திரும்பி வந்தா போதும்பா. ஊதாரி மைந்தன் திரும்பி வந்த உடனே அவனை பட்டு உடுத்தி அவனுக்கு கையில மோதிரம் போட்டு அழகுபடுத்தவர் தான் நம்ம ஆண்டவர். அதனால நம்ம எந்த ஸ்டேஜ்ல பாவத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்க வல்லவர். அவர் நமக்காக தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் தன் மேல போட்டுக்கிட்டாரு. நம்ம செய்யற பாவத்துல நீ பரிகரிக்க வேணாம், உனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லி தன் மேல அவர் போட்டுக்கிட்ட ஒரு தெய்வத்தை தான் நம்ம தெய்வமா வச்சிருக்கிறோம். சோ நம்ம பாவத்தை கண்டு நம்ம வெளிய ஓடி வரணும். அதுல அத வெறுத்துறணும். பாவத்தை வெறுக்கணும். பரிசுத்தமா வாழணும்ன்றதான் நம்முடைய வாஞ்சை, கோல். அது should be that should be our ultimate goal to live holy. So the third stage is Holy Spirit becomes dormant. நீ கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்கவே மாட்ட. நீ செத்துட்டேன்னா ஆவியானவர் உன்னை விட்டுருவாரு. ஒண்ணுமே பேசுறத விட்டுருவாரு. உன்கிட்ட அந்த மனசாட்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அதுதான் ஆவியானவர் பேசுறது. அந்த சத்தத்தையே கேட்க மாட்டேன். அந்த ஸ்டேஜுக்கு போயிடாத. டோன்ட் பிளே வித் சின் லைக் சிம்சோன். சோ இதெல்லாம் நம்மளுக்கு எச்சரிக்கையா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இவ்வளோ பாவம் இவ்வளவு வல்லமையுள்ள பாவமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நீ மரிச்சே போயிருந்தாலும் ஆண்டவர், லாசருவே வெளியே வா, நீ மரிச்சு கல்றையில 3 நாள் ஆயிருந்தாலும் 4வது நாள் அவர் உன்னைய எழுப்பணும்னு நினைச்சாருன்னா உன்னுடைய விசுவாசத்தினால நீ எழுப்பப்படுவாய். பாவத்திலிருந்து உன்னால நிச்சயமா வெளியே வர முடியும். உன்னால வர முடியும், அதை ஜெயிக்க முடியும். பாவத்தின் வல்லமையை, அதோடைய கூறுகளை நீ அழிக்க முடியும். உனக்கு அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை கெட்டியா பிடிச்சுக்கணும். அவர் உன்னை நிச்சயமாகவே காப்பாத்துவார். பாவத்திலிருந்து காப்பாத்துவார். பரிசுத்தமாக வாழ கர்த்தர் வழி வகுப்பார். உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல, கர்த்தர் மேல பாரத்தை வைத்துவிடு. எல்லா துதிகன மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குழந்தையும் பரிசுத்தமான குழந்தைகளாக மாற்றிக் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.